வணக்கம். சப்கிளாசிங் மற்றும் மெத்தட் ஓவர்ரைடிங் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது சப்கிளாசிங், எக்ஸ்டென்ஸ் கீவர்ட் மற்றும் மெத்தட் ஓவர்ரைடிங். இதற்கு நாம் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் வெர்ஷன் 12.04, JDK 1.7 மற்றும் Eclipse 4.3.1. இந்த டியூட்டோரியலை தொடர ஜாவா மற்றும் Eclipse IDE தெரிந்திருக்க வேண்டும். தெரியாவிட்டால் அதற்கான ஜாவா டியூட்டோரியல்ஸை எங்கள் வலைத்தளத்தில் காணவும். முதலில் நாம் சப்கிளாசிங் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஏற்கனவே இருக்கும் கிளாஸில் இருந்து புது கிளாஸை உருவாக்குவதற்கான வழிமுறையாகும். இவ்வாறு உருவான புது கிளாஸ் சப்கிளாஸ் அல்லது டிரைவ்டு கிளாஸ் அல்லது சைல்டு கிளாஸ் என அழைக்கப்படும். ஏற்கனவே உள்ள கிளாஸ் சூப்பர் கிளாஸ் அல்லது பேஸ் கிளாஸ் அல்லது பேரண்ட் கிளாஸ் என அழைக்கப்படும். இப்போது சப்கிளாஸை உருவாக்குவது எப்படி என பார்க்கலாம். ஏற்கனவே மை ப்ராஜெக்ட் எனும் பெயரில் ஒரு ப்ராஜெக்டை உருவாக்கி இருக்கிறேன். அதில் எம்ப்ளாயி என்ற பெயரில் ஒரு கிளாஸை உருவாக்கி இருக்கிறேன். இது நேம் மற்றும் இமெயில் அட்ரஸ் ஆகிய வேரியபிள்ஸை கொண்டிருக்கும். மேலும் இந்த கிளாஸ் செட்டர் மற்றும் கெட்டர் மெத்தட்ஸ்களை கொண்டிருக்கும். இதன் கெட் டீடைல்ஸ் எனும் மெத்தட் மூலம் நேம் மற்றும் இமெயில் அட்ரஸை பெறலாம். இப்போது மேனேஜர் கிளாஸை பார்ப்போம். இது நேம், இமெயில் அட்ரஸ் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆகிய வேரியபிள்ஸை கொண்டிருக்கும். இங்கு நாம் எம்ப்ளாயி மற்றும் மேனேஜர் கிளாஸுக்கு பொதுவாக சில வேரியபிள்ஸ் இருப்பதை காணலாம். நேம் மற்றும் இமெயில் அட்ரஸ் எம்ப்ளாயி கிளாஸில் உள்ளன. இவை மேனேஜர் கிளாஸிலும் இருப்பதை காணலாம். இதனால் மேனேஜர் கிளாஸை எம்ப்ளாயி கிளாஸின் சப்கிளாஸ் ஆக்கலாம். இதற்கு மேனேஜர் கிளாஸில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும். பப்ளிக் கிளாஸ் மேனேஜரை அடுத்து எக்ஸ்டென்ஸ் எம்ப்ளாயி என டைப் செய்யவும். ஏற்கனவே இருக்கும் கிளாஸில் இருந்து சப்கிளாஸை உருவாக்க நாம் எக்ஸ்டென்ஸ் கீவேர்டை பயன்படுத்துகிறோம். இரண்டு கிளாஸ்களிலும் பொதுவாக இருக்கும் வேரியபிள்ஸின் நகல்களை நீக்கவும். எனவே மேனேஜர் கிளாஸில் இருந்து நேம் மற்றும் இமெயில் அட்ரஸை நீக்கவும். மேலும் அதிலிருந்து செட்டர் மற்றும் கெட்டர் மெத்தடுகளை நீக்கவும். இப்போது மேனேஜர் கிளாஸில் டிபார்ட்மெண்ட் எனும் ஒரு வேரியபிள் மட்டுமே உள்ளது. டிபார்ட்மெண்ட் மீதான செட்டர் மற்றும் கெட்டர் மெத்தடுகளும் இருக்கின்றன. இவ்வாறு மேனேஜர் கிளாஸ் எம்ப்ளாயி கிளாஸின் உறுப்புகளை உபயோகிக்கும் பயனை பெற்றுள்ளது. இவ்வாறு ஒரு கிளாஸில் இருந்து மற்றொரு கிளாஸை நீட்டிப்பது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஆகும். நான் டெஸ்ட் எம்ப்ளாயி என்று இன்னொரு கிளாஸை உருவாக்கி இருக்கிறேன். இப்போது மெயின் மெத்தடினுள் மேனேஜர் கிளாஸுக்கான ஆப்ஜெக்டை உருவாக்கலாம். எனவே மெயின் மெத்தடினுள் டைப் செய்க மேனேஜர் ஈக்குவல் டு நியூ மேனேஜர் parenthesis. அடுத்து நாம் மேனேஜர் கிளாஸின் செட்டர் மெத்தடை அழைக்கலாம். எனவே டைப் செய்க மேனேஜர் டாட் செட் நேம் அடைப்புக்குறிகளில் இரட்டை மேற்கோள்களில் நிகிதா தினேஷ். அடுத்து டைப் செய்க மேனேஜர் டாட் செட் இமெயில் அடைப்புக்குறிகளில் இரட்டை மேற்கோள்களில் abc@gmail.com. அடுத்து டைப் செய்க மேனேஜர் டாட் செட் டிபார்ட்மெண்ட் அடைப்புக்குறிகளில் இரட்டை மேற்கோள்களில் அக்கவுண்ட்ஸ். நீங்கள் வேறு ஏதேனும் நேம், இமெயில் அட்ரஸ், டிபார்ட்மெண்ட் வேண்டுமானாலும் குறிப்பிடலாம். இப்போது மேனேஜர் ஆப்ஜெக்ட் மூலம் கெட் டீடைல்ஸ் மெத்தடை அழைக்கலாம். எனவே டைப் செய்க சிஸ்டம் டாட் அவுட் டாட் println அடைப்புக்குறிகளுக்குள் மேனேஜர் டாட் கெட் டீடைல்ஸ். இப்போது இந்த புரோகிராமை சேவ் செய்து பின் ரன் செய்யலாம். நமக்கு கிடைத்துள்ள அவுட்புட் நேம் நிகிதா தினேஷ், இமெயில் abc@gmail.com. இங்கு மேனேஜர் கிளாஸின் ஆப்ஜெக்ட் கெட் டீடைல்ஸ் மெத்தடை அழைக்கிறது. இப்போது மேனேஜர் கிளாஸுக்கு வருவோம். இதில் கெட் டீடைல்ஸ் மெத்தட் காணப்படவில்லை. இருந்தாலும் நமக்கு அவுட்புட் கிடைத்துள்ளது. எவ்வாறென்றால் மேனேஜர் கிளாஸ் எம்ப்ளாயி கிளாஸை எக்ஸ்டெண்ட் செய்துள்ளது. மேனேஜர் கிளாஸ் தானாகவே எம்ப்ளாயி கிளாஸின் வேரியபிள்ஸ் மற்றும் மெத்தடுகளை எடுத்துக்கொள்கிறது.
எனவே அதனுடைய பேரண்ட் கிளாஸ் ஆன எம்ப்ளாயியில் சரிபார்த்து கொள்கிறது. எம்ப்ளாயி கிளாஸுக்கு வருவோம். அது getDetails மெத்தடை இங்கே பெறுகிறது. இங்கு டிபார்ட்மெண்ட்டை நாம் ரிட்டர்ன் செய்யாததை காணலாம். இதனாலேயே அவுட்புட்டில் டிபார்ட்மெண்ட் தகவல் பிரிண்ட் ஆகவில்லை. இப்போது getDetails மெத்தடை பிரைவேட் ஆக மாற்றி ஃபைலை சேவ் செய்யலாம். டெஸ்ட் எம்ப்ளாயி கிளாஸில் கம்பைலேஷன் எரர் காட்டப்படுவதை பார்க்கலாம். எம்ப்ளாயி பிரிவில் getDetails மெத்தட் காணப்படவில்லை என கூறுகிறது. getDetails மெத்தடை அடைய முடியாது என்பதை இது குறிக்கிறது. ஏனென்றால் getDetails மெத்தடை பிரைவேட் என தெரிவித்துள்ளோம். ஒரு சப்கிளாஸ் அதனுடைய சூப்பர் கிளாஸின் பிரைவேட் மெம்பர்ஸை தனக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. சப்கிளாஸ் சூப்பர் கிளாஸின் பிரைவேட் மெம்பர்ஸை நேரடியாக அடைய முடியாது. சூப்பர் கிளாஸுக்கு பப்ளிக் அல்லது புரொடெக்டட் மெத்தடுகள் இருக்கலாம். இந்த மெத்தடுகள் அவற்றின் பிரைவேட் ஃபீல்டை அடைய முடியும். சப்கிளாஸும் கூட இந்த மெத்தடுகள் மூலம் பிரைவேட் ஃபீல்டை அடைய முடியும். எனவே நாம் அதனை திரும்ப பப்ளிக் என மாற்றலாம். இப்போது மேனேஜர் கிளாஸில் getDetails மெத்தடை சேர்க்கலாம். இந்த மெத்தட் நேம், இமெயில் அட்ரஸ் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆகியவற்றை பெற்றுத்தரும். எனவே இப்போது டைப் செய்ய வேண்டியது பப்ளிக் ஸ்ட்ரிங் getDetails பின்னர் அடைப்புக்குறிகள். மெத்தடினுள் ரிட்டர்ன் என டைப் செய்து அடைப்புக்குறிகளுக்குள் நேம் பிளஸ் getName பிளஸ் /n பிளஸ் இமெயில் பிளஸ் getEmail பிளஸ் /n பிளஸ் manager of பிளஸ் getDepartment என எழுதி செமிகோலன் கொடுத்து பின்னர் ஃபைலை சேவ் செய்யவும். இப்போது getDetails மெத்தட் மேனேஜர் மற்றும் எம்ப்ளாயி கிளாஸில் இருப்பதை காணலாம். இரண்டு கிளாஸ்களிலும் மெத்தடின் நேம், ரிட்டர்ன் டைப் மற்றும் ஆர்குமெண்ட் லிஸ்ட் ஆகியவற்றில் மாற்றம் இருக்காது. சப்கிளாஸில் உள்ள ஒரு மெத்தட் பேரண்ட் கிளாஸில் உள்ள ஒரு மெத்தடை எப்போது ஓவர்ரைட் செய்யுமெனில் நேம், ரிட்டர்ன் டைப் மற்றும் ஆர்குமெண்ட் லிஸ்ட் இரண்டிலும் சரியாக பொருந்தி இருக்கும் போது. இப்போது மேனேஜர் கிளாஸுக்கு திரும்ப வருவோம். getDetails மெத்தட் தொடங்கும் முன்பு @override என டைப் செய்யவும். இது override annotation என்பதாகும். ஒரு மெத்தட் அதனுடைய சூப்பர் கிளாஸில் உள்ள மெத்தடை ஓவர்ரைடு செய்யும் நோக்கத்தினை இது குறிக்கிறது. இப்போது annotation என்றால் என்ன என்பதை பார்ப்போம். annotations அடையாளக்குறியுடன் தொடங்கும். புரோகிராம் குறித்த தகவல்களை கொடுக்கும். கோட் இயங்குவதில் எந்த விளைவுகளையும் ஏற்படுத்தாது. @override என ஒரு மெத்தட் அன்னோடேட் செய்யப்பட்ட பின் கம்பைலர் எப்போது எரர் காண்பிக்கும் என்றால் அந்த மெத்தட் சூப்பர் கிளாஸில் தெரிவித்துள்ள ஒரு மெத்தடை ஓவர்ரைடு செய்யும் போது ஆகும். மெத்தட் சிக்னேச்சர் அதனுடைய சூப்பர் கிளாஸில் வித்தியாசப்படும். இப்போது IDEக்கு திரும்ப வருவோம். அதில் மேனேஜர் கிளாஸை பார்க்கலாம். அடையாளம் அடுத்து தொடர்வது annotation என்பதை கம்பைலருக்கு தெரிவிக்கிறது. இங்கு getDetails மெத்தட் ஓவர்ரைடு ஆகியுள்ளதை காட்டுகிறது. இப்போது டெஸ்ட் எம்ப்ளாயி கிளாஸுக்கு வருவோம். ஃபைலை சேவ் செய்து புரோகிராமை ரன் செய்யலாம். நமக்கு கிடைத்துள்ள அவுட்புட் நேம் நிகிதா தினேஷ், இமெயில் abc@gmail.com, மேனேஜர் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். இங்கு மேனேஜர் கிளாஸின் ஆப்ஜெக்ட் getDetails மெத்தடை அழைக்கிறது. ஆனால் இந்த முறை அது மேனேஜர் கிளாஸின் மெத்தடையே அழைக்கிறது. இவ்வாறு பேரண்ட் கிளாஸின் மெத்தடை சப்கிளாஸை கொண்டு ஓவர்ரைடு செய்கிறோம். இந்த டுட்டோரியலில் நாம் கற்றிருப்பதை சுருக்கமாக பார்ப்போம். சப்கிளாஸிங் மற்றும் மெத்தட் ஓவர்ரைடிங் குறித்து கற்றோம். ஒரு அசைன்மெண்டாக வெஹிக்கிள் எனும் கிளாஸை உருவாக்கி அதில் ரன் எனும் மெத்தடை கொண்டு the vehicle is running எனும் அவுட்புட்டை பெற செய்யவும். அவ்வாறே பைக் எனும் கிளாஸை உருவாக்கி அதில் ரன் எனும் மெத்தட் மூலம் the bike is running safely என பிரிண்ட் செய்ய வைக்கவும். the bike is running safely என்பது அவுட்புட்டாக இருக்க வேண்டும்.
ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் குறித்து மேலும் தெரிந்து கொள்ள இந்த தொடுப்பில் உள்ள வீடியோவை காணலாம். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்கச் சொல்கிறது. இணைப்பு வேகமாக இல்லையெனில் தரவிறக்கி காணுங்கள். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது. மேலும் அறிய மெயில் எழுதவும் contact@spoken-tutorial.org. ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு அ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இந்திய அரசு துவக்கிய MHRD-இன் ICT மூலம் தேசிய கல்வி திட்டம் இதற்கு ஆதரவு தருகிறது. மேலும் விவரங்களுக்கு http://spoken-tutorial.org/nmeict-intro. இந்த டுட்டோரியலை தமிழாக்கம் செய்தது ஐஸ்வர்யா. குரல் கொடுத்தது IIT பாம்பேயிலிருந்து சண்முகப்பிரியா.